Hey hello, welcome to channel friends. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து GIMP சாஃப்ட்வேர்ல வந்து ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண போகிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாண்ட்டை வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து என்ன பண்ணுறேன், தனியாக ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஃபாண்ட் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ட்ராக் பண்ணி நம்ம அழகாக அதில் போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் ஓகே ட்ராக் சரியாக ஆகிடுது. ஓகே 1 செகண்ட். ஓகே ட்ராக் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் தனியாக பிரிச்சிட்டோம். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஓகே சுற்றிட்டு போகிற மாதிரி 1 செகண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 2 ஃபைல் கிடைக்குது. ஸோ இந்த 2 ஃபைல் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ GIMP சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு பார்த்தீங்களா மேலே டாப்பில் இந்த ஃபைல் பாதில் எடிட்டுன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரிஃபரன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு விண்டோ காலம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்னு இருக்கும். இந்த ஃபோல்டர் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்களா, இந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு இது போகும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பண்ணி ஃபாண்ட்டுன்னு இருக்கும். இப்போது இந்த ஃபோல்டரில் வந்து நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும் சி டிரைவில். இதில் நம்ம சென்டராக பார்த்திங்களா, இதில் வந்து நம்ம ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்து ஒரு லைட் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் இருந்தாலும் அது ஆக்டிவாக அர்த்தம். இப்போது இந்த ஃபைல் லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைலோட லொக்கேஷன் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபாண்ட்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைலை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா ஃபாண்ட்டை, அதுக்கு ஓப்பன் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் கண்ட்ரோல் கொடுத்து 2 ஃபைலுமே காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம அந்த ஃபாண்ட்டு ஓப்பன் பண்ணோம் இல்லையா அந்த பேஜு, அதில் போய் நான் பேஸ்ட் கொடுத்துறேன். கண்ட்ரோல் கொடுத்தா பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணதில்லை. நம்ம கேன்சல் கொடுத்துட்டு நம்மளோட சாஃப்ட்வேருக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்கேன் ஃபாண்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணோம். ஒரு 2 டைம் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் வந்துடும். இதில் போய் நீங்கள் டைப் பண்ணாலும் வந்துடும். பட் எனக்கு டைப் பண்ண வரல, டைப் பண்ண அந்த நேரத்தில் ஃபாண்ட் காட்டல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேனுவலாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது அழிச்சிடலாம். இப்போ மேனுவலாக ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா ஓகே இது வச்சிங்களா லிமோடேஸ், இதுதான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ஃபாண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃப்யூச்சரில் இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளரும். ரொம்ப நாள் வீடியோ போடாமல் வந்தோம். ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூவாக இந்த சேனலில் போட போகிறோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை.